ஹலோ ஸ்டூடெண்ட், எக்ஸாம்பிள் 1.2ல் செகண்ட் சம் ஏன்னு ஒரு செட்டு தந்திருக்காங்க. ஆறுன்னு சொல்லி ஒரு ரிலேஷன் தந்திருக்கு. இது வந்து ஏக்கு மீது ஒரு எண்ணுக்கு வர்க்கம்னு சொல்லியிருக்கு. ஏல இருக்க ஒவ்வொரு நம்பரோட வர்க்கம் தான் இதுக்கு வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ ஏ கிராஸ் ஏன்னு சொல்லி உட்கணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அதற்கான மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட் வந்து வர்க்கம்னா என்னது? ஸ்கொயர் நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 1க்கு ஸ்கொயர்னு சொல்லும்போது என்னது? 1 × 1 அப்போ 1. ஓகேவா? இப்போ 2க்கு ஸ்கொயர்னு சொல்லும்போது 2 × 2. 2 ஸ்கொயர்னால் என்னது? 2 ஸ்கொயர் 2 × 2 4 அந்த மாதிரி வராது. இப்போ ஏ வந்து நம்ம கொஸ்டினில் தந்துருக்குது அப்படியே எழுதுவோம். 1, 2, 3, 4, எக்ஸெட்ரா 45. ஏ வந்து நமக்கு தந்திருக்க செட்டு. ஆறுன்னு சொல்லி ரிலேஷன் என்னென்னு தந்திருக்காங்க? இந்த ஏயில் உள்ள ஒவ்வொரு நம்பரோட வர்க்கம் தான் என்னது? ஆறுன்னு தந்திருக்காங்க. 1க்கு ஸ்கொயர் எடுக்கும்போது என்ன கிடைக்கும்? 1 × 1 1 கிடைக்கும். இப்போ 2க்கு ஸ்கொயர் எடுத்தோம்னா 2 × 2 4 கிடைக்கும். 3க்கு ஸ்கொயர் எடுத்தால் 3 × 3 9 கிடைக்கும். 4க்கு ஸ்கொயர் எடுத்தோம்னா இந்த மாதிரி 45 வரைக்கும் ஸ்கொயர் வரணும். அப்போ 45க்கு ஸ்கொயர்னா 6க்கு ஸ்கொயர் வந்து 36. 7க்கு ஸ்கொயர் எடுத்தோம்னா 7 × 7 49 ஆகிரும். இப்போ 49 7 ஸ்கொயர் வராமல் 6 ஸ்கொயர் வரைக்கும் உள்ளதான் நமக்கு வந்து ரிலேஷன். ஓகேவா? இப்போ வந்து ஆர் வந்து நம்ம செட்டப் எழுதுவோம்னா எப்படி வரும்? 1, 1, 2, 4, 3க்கு ஸ்கொயர் அப்போ 3, 9, அப்புறமா 4க்கு ஸ்கொயர் அப்போ 4, 16, 5க்கு ஸ்கொயர் அப்போ 5, 25, 6க்கு ஸ்கொயர் 36. இவ்வளோவும் எழுதியாச்சா? இப்போ 7க்கு வருமா? வராது. ஏன்னா 7 × 7 49 ஆகிரும். 49னா நமக்கு 45 வரதான் அந்த ஏல உள்ளது. இப்போ நம்ம வந்து உட்கணத்தை நம்ம எழுதிட்டோம். ஓகேவா? என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு எழுதியாச்சு. இனி ஆறுக்கு மதிப்பகமும் வீச்சகமும் கண்டுபிடிக்க கேட்டிருக்கு. இப்போ மதிப்பகமும் வீச்சகமும் எழுதணும். இப்போ நம்ம ஆர் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஒரு நம்பருக்கு வர்க்க மூலத்தில்னு நம்ம கண்டுபிடிச்சி எழுதியிருக்கோம். இப்போ வந்து வீச்சகம் என்னெல்லாம் நமக்கு அந்த ஆன்சர் கிடச்சிருக்கோ அதுதான் வீச்சகம். அப்போ நம்ம என்ன எழுதுவோம்? 1, 4, 9, 16, 25 இதுதான் வந்து வீச்சகம். ஓகேவா? அப்படி நம்ம எழுதி இந்த சம்மை வந்து இது பண்ணுவோம். உங்களுக்கு இந்த சம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை அப்படின் தானே? இது வந்து கிளியராக இருக்கும். ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் தந்திருக்கு, அதுக்கு ஸ்கொயர் 45 வரை தான் வரணும். அந்த மாதிரி நம்ம இந்த சம்மை வந்து எழுதி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.